உலக தமிழ் மக்களுக்கு வேட்டைக்காரன் அன்பு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷிங்கை பற்றி பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி கன் சேஃப்டியை பற்றி பார்த்தோம், எப்படி கன்னை வீட்டில் சேஃபாக வச்சுக்கலாம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்னு பார்த்தோம். ஒரு நாளைக்கு அதெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு சுட்டு காமிக்கிறோம். இன்றைக்கி ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி பேசப்படுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுங்க. இப்போ நீங்கள் கனடாவில் இருக்கீங்க, ஒரு ஒரு சாட்டர்டே நீங்கள் எல்லாம் ஃபேமிலியாக ஒரு ஃபிஷ்ஷிங் போகலான்னு நினைக்கிறீங்க. அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நான் இன்றைக்கி சொல்ல போகிறேங்க. ஃபிஷ்ஷிங்லேயும் நிறையா வகை இருக்குங்க. நீங்கள் கரையில் நின்று ஃபிஷ் பண்ணலாம், இல்லாட்டி போட்டில் போய் ஃபிஷ்ஷிங் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ரிவரில் நீங்கள் ஃபிஷ்ஷிங் பண்ணலாம், இல்லை அப்படின்னா லேக்ஸில் நீங்கள் ஃபிஷ்ஷிங் பண்ணலாங்க. இங்கே நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு ஃபிஷ்ஷிங் நிறையா பேர் இங்கே கனடாவில் எல்லாம் செய்கிறாங்க ஃபிஷ்ஷிங். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷிங் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது தான் இந்த முழு வீடியோங்க. இதிலே கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் ஃபிஷ்ஷிங்கை பற்றி நான் சொல்ல போகிறேன். சில பேசிக் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேங்க. முதலாவது ஃபிஷ்ஷிங் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபிஷ்ஷிங் ராடு வேணுங்க. இதுதாங்க ஃபிஷ்ஷிங் ராடு. பார்த்தீங்களா, இது நம்ம இப்படி ஜாயின் பண்ணிக்கலாங்க. கடையில் நீங்கள் வாங்கும்போது இப்படி இருக்குங்க. இதுதான் ஃபிஷ்ஷிங் ராடு. இந்த ஃபிஷ்ஷிங் ராடு ஒன்று வாங்கிட்டேங்க. என்ன மாதிரி ஃபிஷ்ஷிங் ராடு வாங்கணும் அப்படின்றத இந்த வீடியோவிலே நான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேங்க. இப்போதைக்கு ஒரு ஃபிஷ்ஷிங் ராடு வேணும். அப்புறம் ரீல் வேணுங்க. இது ரீல் எனக்கு அப்படின்னா இந்த ரீலில் தாங்க நம்ம ஃபிஷ்ஷிங் லைன் இருக்கும். இதை ராடில் அட்டாச் பண்ணிவிட்டு இதில் தான் நம்ம லூர்னா என்ன, நம்ம எர்த்துவாமோ அல்லது ஹூக்குள்ளே நம்ம வேறு பிளாஸ்டிக் இது மீன் பிடிக்கக்கூடிய பூச்சிகளோடு நம்ம அதில் யூஸ் பண்ணலாங்க. இது ஃபிஷ்ஷிங் இதுங்க ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லலாங்க. இது சரிங்களா, ஸ்பின் ரீல். இன்னொன்று என்ன வேணும்னா ஃபிஷ்ஷிங் லைன் ஒன்று வேணுங்க. ஏன்னா இந்த ரீலில் நீங்கள் லைன் லோட் பண்ணிவிட்டு இதை அட்டாச் பண்ணிவிட்டு தாங்க நீங்கள் ஃபிஷ் பிடிக்க முடியும். இது ஒரு சாம்பிள் ஃபிஷ்ஷிங் லைனுங்க. இதில் நீங்கள் வாங்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எல்பின்னு போட்டுப்பாங்க. எவ்வளோ எல்பினா நீங்கள் 20 கிலோ அப்படின்னா 40 எல்பி லைன் வாங்குவாங்க. 20 கிலோ மீன் பிடிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரீம்லேயோ ரிவரில் என்ன ஃபிஷ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ராடு சூஸ் பண்ணலாம், ஸ்பின்னிங் ரீல் சூஸ் பண்ணலாம், அதே மாதிரி லைன் சூஸ் பண்ணலாங்க. இப்போ 3 வகையான ராடு இருக்குங்க. என்னென்னா கிராஃபைட்டில் ராடு இருக்குங்க, அப்புறம் ஃபைபர் கிளாஸில் ராடு இருக்குங்க, அப்புறம் காம்போசிட் மெட்டீரியலில் ராடு இருக்குங்க. என்கிட்ட இருக்கிறது 3 வகையான. இது என்னுடைய காம்போசிட் ராடுங்க. இது என்னுடைய ஃபைபர் கிளாஸ் ராடு. இது என்னுடைய கிராஃபைட் ராடு. இது என்னன்னா என்ன ஒரு இதுனா இப்போ கிராஃபைட் வாங்கினேன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. நான் பெரிய பேஸ் ஃபிஷ்ஷிங் இந்த மாதிரி ஹெவி ஃபிஷ்ஷிங் பண்ணணுன்னா நான் அந்த மாதிரி கிராஃபைட்டு ராடு வாங்குவேங்க. இல்லாட்டி நம்ம காம்போசிட் ராடே போதுங்க. காம்போசிட் ராடு இல்லாட்டி ஃபைபர் கிளாஸ் ராடு. இது கொஞ்சம் சீப்பாக இருக்கும். $60-70 நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் கிராஃபைட் $100 மேலே போகுங்க. சில சமயம் $400-500 வரைக்கும் ஃபிஷ்ஷிங் ராடு மட்டும் இருக்குங்க. அப்புறம் இந்த ரீல் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே நிறையா சைஸ் ரீல் இருக்குங்க. உங்களுக்கு என்ன ஃபிஷ் பிடிக்க போகிறீங்க, சின்ன மீன் பிடிக்க போனீங்கன்னா இந்த மாதிரி சின்ன ரீல் வாங்கிக்கலாங்க. இது ஒரு 1 கிலோ வரைக்கும் மீனை கரைக்கு இதை வச்சு கொண்டு வந்துடலாங்க. அதே மாதிரி நீங்கள் ராடு வேணுன்னா இந்த மாதிரி இதுக்கு பேர் என்னன்னா டெலஸ்கோப் ராடுங்க. பாருங்கள், இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மினிமம் ரெக்குயர்மெண்ட்டுங்க. இதெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குங்க. ஒரு $15-20 நீங்கள் ராடு ரீல் எல்லாமே வாங்கிடலாம். சரிங்களா. இப்போ இன்னொன்று என்ன இப்போ சொல்ல போகிறேன்னா ஃப்ளை ஃபிஷ்ஷிங்கும் ஒன்று இருக்குங்க. ரொம்ப அது கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்கன்னா தான் நீங்கள் அதை செய்ய முடியும். ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஃபிஷ்ஷிங் ஃப்ளை ஃபிஷ்ஷிங் ரொம்ப நிறைய டெக்னிக் இதில் இருக்குங்க ஃப்ளை ஃபிஷ்ஷிங்கில். இதுதான் என்னுடைய ஃப்ளை ஃபிஷ்ஷிங் ராட்.
இது ஃப்ளை ஃபிஷ்ஷிங் ரீலுங்க. ஆனால் ஒரு தடவை நீங்கள் ஃப்ளை ஃபிஷ்ஷிங்கில் ஒரு ஃபிஷ் பிடிச்சிட்டிங்க, ஒரு மீன் பிடிச்சிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய அடிக்ஷன் மாதிரிங்க. உங்களை விடவே விடாதுங்க. என்னைக்கிடா திரும்ப போகலான்னு இருக்கும். அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குங்க. ஃபிஷ்ஷோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வந்து நீங்கள் ராடில் ஃபீல் பண்ணலாம். ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ராடில் ஃபீல் பண்ணலாம். அவ்வளோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க. ஆனால் ஃப்ளை ஃபிஷ்ஷிங்கில் என்ன காம்ப்ளிகேட்டடுங்க அப்படின்னா, இந்த ஃப்ளை காஸ்டிங் எல்லாமே நீங்கள் தண்ணிக்குள்ளே இருந்தால் நீங்கள் ஃபிஷ் பண்ணுவீங்க. இவ்வளோ இடுப்பளவு தண்ணியில் போய் நின்றுட்டு அதுக்கு ஒரு தனி ட்ரெஸ் இருக்குது, அதை நீங்கள் போட்டுட்டு போய் தண்ணிக்குள்ளே ஃபிஷ் பண்ணுவீங்க. இப்போ ஃப்ளை ஃபிஷ்ஷிங்க்கும் நார்மல் ஃபிஷ்ஷிங்க்கும் என்ன வித்தியாசம்? இப்போ வந்து நான் இப்போ சாதாரணமாக அவங்களுக்கு இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயங்க, லூர் வேணுங்க மீன் பிடிக்கிறதுக்கு. நிறையா வகையான ஒரு என்ன தூண்டில் புழுக்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். தூண்டிலுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்ற பற்றி நான் சொல்ல போகிறேன். நார்மல் ஃபிஷ்ஷிங் நீங்கள் வீட்டிலேருந்து ஃபிஷ்ஷிங் பண்ண போகிறீங்க ஒரு சாட்டர்டே அப்படின்னா, இது வந்து ஸ்பின்னருங்க. இந்த ஸ்பின்னர் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் லைனில் போட்டு நீங்கள் இதில் இந்த கொக்கியில் வந்து புழுவை மாட்டிடுவீங்க. நீங்கள் அப்படி இந்த ரீலை சுற்றும் போது என்ன பண்ணுன்னா, இது பயங்கரமாக சுற்றும் போது மீன் என்ன நினைக்குன்னா, இன்னொரு ஏதோ ஒரு குட்டி ஃபிஷ் போகுது அப்படின்னு சொல்லி வந்து இதை வந்து மாட்டிக்குங்க. மாட்டினோன்னா நீங்கள் எடுத்துடலாம். அப்படியே நீங்கள் திரும்ப ரிட்ரைவ் பண்ணலாம். நான் வந்து ஃபீல்டில் போய் நான் மீன் பிடிக்க போகும்போது அதை எப்படி செய்கிறதுன்னு அவங்க சொல்லி காட்டுறேன். இது வந்து நார்மல் ஃபிஷ்ஷிங். அப்புறம் நார்மல் ஃபிஷ்ஷிங்கில் இன்னொன்று வந்து இப்போ பார்த்தது வந்து ஸ்பின்னருங்க. இன்னொன்று வந்து இது பிளாஸ்டிக் ஜிக் அப்படின்னு சொல்கிறதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஆடிக்கிட்டே இருக்குங்க. இது வந்து பிளாஸ்டிக் ரப்பர் மெட்டீரியல். இதில் ஒரு கொக்கி இருக்கும். இது அப்படியே நம்ம ரிட்ரைவ் பண்ணும்போது அப்படியே ஷேக் ஆகிட்டே இருக்கும். அப்படியே பிடிச்ச உடனே அது வந்து உங்களுக்கு மீன் மாட்டிக்குங்க. அப்புறம் வந்து இன்னொன்று இருக்குது, என்ன அப்படின்னா ஸ்பூன் ஒன்று இருக்குங்க. இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குங்க. நான் எல்லாத்தையும் நான் காட்ட முடியாது. நான் ஃபீல்டில் போய் நான் மீன் பிடிக்கும்போது உங்களுக்கு நிறையா காட்டுறேன். அப்புறம் வந்து இது வந்து இன்னொரு லூருங்க. இது வந்து ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பூன் லூருங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே அந்த கொக்கி இருக்குது. இது லைனில் வந்து இதே மாதிரி நம்ம ரீலில் சுற்றும் போது இது வேகமாக சுற்றிக்கிட்டே வருங்க. கரன்னு சுற்றுங்க. நான் ஒரு நாளைக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். அப்போ வந்து இதில் வந்து இது ஒரு குட்டி மீன், அழகான மீன் சொல்லி பெரிய மீன்களை வந்து இதை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்புறமேல வந்து ஃப்ளை ஃபிஷ்ஷிங்கை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. நான் ஏற்கனவே சொன்னது வந்து என்னென்னா, ஃப்ளை ஃபிஷ்ஷிங் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடுங்க. ஏன்னா இந்த மற்ற ராடு, சாதாரண ஃபிஷ்ஷிங் ராடெல்லாம் வந்து 4 ஃபீட்லேருந்து 7 ஃபீட் வரைக்கும் இருக்கும், சரிங்களா? ஆனால் ஃப்ளை ஃபிஷ்ஷிங் ராடு வந்து அப் டு 10 ஃபீட் வரைக்கும் இருக்குங்க. இதில் சாதாரண ஃபிஷ்ஷிங்க்கும் ஃப்ளை ஃபிஷ்ஷிங்க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இன்னொரு முக்கியமான வித்தியாசம், இதில் ஃப்ளை லைன் வந்து ஹெவியாக இருக்குங்க. பார்த்தீங்களா? இது வந்து தண்ணிக்குள்ளே போயிருங்க, இல்லாட்டி ஃப்ளோட் ஆகுங்க, சரிங்களா? அப்புறம் இந்த எல்லோ கலரில் இருக்கிறது தான் வந்து ஃப்ளை லைன். இது ஃப்ளை லைன் பாக்ஸு. இது நான் காட்டுறேன் பாருங்கள். இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இதில் போட்டிருப்பாங்க. இதில் வந்து எத்தனை எல்பி இருக்குது எல்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ ஃப்ளை ஃபிஷ்ஷிங்னா என்ன? ஃப்ளைன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஃப்ளைனா ஒன்றும் இல்லைங்க, நம்ம கொசு, பூச்சி வகைகள், வண்டு வகைகள்னு சொல்கிறோம்ல, இதெல்லாம் வந்து ஃப்ளைன்னு ஒரு காமனாக சொல்கிறதுக்குங்க. இது இப்போ இதில் போடக்கூடிய இதெல்லாம் வந்து நம்ம பிளாஸ்டிக் காமிச்சேன், இந்த ஸ்பூன் மாதிரி ஒன்று காமிச்சேன், ஸ்பின் மாதிரி ஒன்று காமிச்சேன். ஆனால் ஃப்ளை ஃபிஷ்ஷிங்க்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளைஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து என்ன அப்படின்னா, இது ஆர்டிஃபிஷியலாக ஒரு பூச்சி மாதிரியே தயாரிக்கிறதுங்க. இது ஒரு பெரிய கலைங்க. இந்த எங்கள் ஊரில் வந்து இது நான் நெக்ஸ்ட் டைம் நான் போகும்போது என்னுடைய ஃப்ரெண்டே இதை தயாரிக்கிறாருங்க. இதை வந்து எப்படி செய்கிறாங்கன்னு காட்டுறேன். இது வந்து இது கொக்கியில் வந்து அந்த அனிமல்ஸோட ஹேரு, அப்புறம் ஃபெதர்ஸு, பறவைகளோட ஃபெதர்ஸ் வச்சு ரொம்ப அழகாக பின்னுறதுங்க இது. அப்புறம் இது வந்து பல வகையான ஃப்ளைஸ் இருக்குங்க. அதில் வந்து சில என்கிட்ட இருக்கக்கூடிய சில ஃப்ளைஸை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது நிம்ஃபு, அப்புறம் மஸ்கிட்டோ, அப்புறம் சில பட்டர்ஃப்ளைஸோட நிம்ஃபு எல்லாம் வந்து நேச்சர்லேருந்து காப்பி பண்ணி அதே மாதிரி பூச்சிகளை தயாரிக்கிறது. இது வந்து தண்ணியில் மிதக்குங்க. ஃப்ளை ஃபிஷ்ஷிங்கில் நம்ம போட்ட உடனே என்ன ஆகும்னா, இந்த ஃப்ளை லைன் வந்து ஹெவியாக அந்த எல்லோவாக இருக்குது பாருங்கள், இது வந்து ஹெவியாக இருக்கிறதுனால உள்ளே போயிடும். ஆனால் ஃப்ளை வந்து மேலே மிதக்கும். இந்த பூச்சி காமிச்ச பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இது செயற்கை தயாரிக்கப்பட்ட பூச்சிகள் அது வந்து மேலே மிதந்துக்கிட்டே இருக்குங்க.
நம்ம அப்படியே ஸ்லோவாக அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா இதை வந்து உண்மையான பூச்சி இயற்கையான பூச்சின்னு சொல்லி மீன் வந்து அப்படியே கடிக்குங்க. கடித்த உடனே மீன் மாட்டிக்கும். இப்போ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டானுங்க. நான் வந்து ஃப்ளை ஃபிஷிங் 2-3 தடவை பண்ணிவிட்டு என்னால் இருக்க முடியலங்க. எப்போ வந்து ஏப்ரல் வருதுன்னு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். போய் வந்து நான் வந்து ஏப்ரல் கடைசியில் இல்லாட்டி மேலே வந்து நான் ரிவர்லேயே போய் உங்களுக்கு இதை ஃபிஷ் பண்ணி காட்டுறேங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்புறம் வந்து இன்னும் என்கிட்ட நிறையா கியர்லாம் இருக்குது. எப்படி ஃபிஷிங் வந்து இது ஃப்ளை ஃபிஷிங் ஜாக்கெட்டுங்க. இதை வந்து போட்டுட்டு நான் தண்ணிக்குள்ளே நிற்கலாம். இதுக்குள்ளே வந்து எனக்கு தேவையான ஃப்ளைஸ் உள்ளே வச்சுக்கலாம். அந்த பாக்ஸை சரியாக ஒரு ஃப்ளையில் மாட்டாட்டி இதை எடுத்து நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு வர்ற நாட்களில் உங்களுக்கு இதெல்லாம் காமிக்கிறேன் வாங்க. அப்புறம் வந்து இந்த ரீல்லே இன்னொரு 2 புது வகையான ரீல் இருக்குது. அது பெயிட் காஸ்டிங், ஸ்பின் காஸ்டிங் ரீலு. அது வந்து என்கிட்ட இல்லைங்க. நான் இப்போ கடையில் போய் அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேங்க. வாங்க நம்ம வந்து பக்கத்தில் இருக்க ஃபிஷ்ஷிங் ஷாப்பில் போய் நான் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்ம கெனடியன் டயர் ஃபிஷ்ஷிங் அண்ட் ஹண்டிங் செக்ஷனில் இருக்கோம். எங்கள் ஊரில் இருக்க கெனடியன் டயரில் இந்த செக்ஷனில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபிஷ்ஷிங் ராடு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ராட்ஸு. அப்புறம் வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லூஸ். பாருங்கள் எவ்வளோ ஃபிஷ்ஷிங் தேவையான ஹூக்ஸ் மட்டும் பாருங்கள், என்னென்ன சைஸ் ஹூக்ஸ். சைஸ் 1 பாருங்கள், அதுலேருந்து ஆரம்பித்து சைஸ் 6 நிறைய. அது பாருங்கள் சைஸ் 8 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸ் ஹூக் இருக்குது. பாருங்கள் நிறையா டிஃப்ரெண்ட் ஷேப் ஹூக் இருக்குது. டிஃப்ரெண்ட் வெயிட், எவ்வளோ பெரிய மீனை கூட நம்ம தூக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹூக்ஸ் வாங்கலாம். அப்புறமேல் பார்த்திங்கன்னா இது பாருங்கள், நான் சொன்னேன் இந்த ரீல்லாம் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ளை ஃபிஷ்ஷிங்கோட ரீல். ஃப்ளை ஃபிஷ்ஷிங்க்கு உள்ள ரீல். இது கொஞ்சம் சீப்பான ஒரு கொஞ்சம் விலை குறைஞ்ச இது பிராண்டு மார்டின். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்பின்னிங் ரீல், டிஃப்ரெண்ட் வெயிட் இருக்கும், எவ்வளோ என்ன மாதிரி லைன்ஸ் இதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் எழுதியிருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஃபிஷ் பிடிக்க போகிறீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வாங்கணும். இப்போ சின்ன ஃபிஷ்லாம் பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ரீல் போதும். இது பாருங்கள் 4 lbs 2 கிலோ வரைக்கும் நீங்கள் மீனை இதில் கொண்டு வரலாம். பாருங்க, இது 2 இது இருக்குது, ரீல் இருக்குது. இது வந்து ஸ்பின் காஸ்ட்னு சொல்லுவோம் இந்த ரீல். இது வந்து பெயிட் காஸ்ட். இது லைன் போட்டு இது தூக்கி எழுதிட்டு இதை அமைக்கிட்டோம்னா ஸ்டாப் ஆகும். இது கொஞ்சம் லேர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். காஸ்ட்டு சொல்லுவோம், ஸ்பின் காஸ்ட் ஃபீல். இது வந்து வேறு மாதிரி, அது வேறு மாதிரி இருக்கும், இது வேறு மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஃபிஷ்ஷிங் பண்ணுறது, கொஞ்சம் ஹெவி இந்த சீ ஃபிஷ்ஷிங் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவி ஃபிஷ்ஷஸ்லாம் கேட்ச் பண்ணலாம். அப்படின்னா இந்த 3 வகையான ராடு இருக்குது. கம்போசிட்டு, கார்பைட்டு, அப்புறம் வந்து ஃபைபர் கிளாஸ். இப்போ காம்போசிட்டு வந்து என்னன்னா ஃபைபர் கிளாஸும் கார்பைட்டும் சேர்த்து உண்டாக்கியிருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். இருக்கிறதுலே எக்ஸ்பென்சிவ் ராடு வந்து கார்பைட்டு. அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை. அப்புறம் வந்து ஃபைபர் கிளாஸ் வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், ரொம்ப சென்சிட்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். மீன் மாட்டினா கூட உங்களுக்கு தெரியுறது கொஞ்சம் நேரம் ஆகும். இதனால் இந்த மாதிரி கார்பைட் தான் பெஸ்ட்டு. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இது வந்து ஃபைபர் கிளாஸ் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும். அதேமாதிரி காம்போசிட்டும் வந்து ஃபைபர் கிளாஸுக்கும் இது கார்பைட்டுக்கும் இடையில் உள்ள ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கும். வாங்க ஒன்றா பார்ப்போம். இது பாருங்கள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன ராடு கார்பைட்டில். இது வந்து $61. அப்புறமேல் பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க, இதெல்லாம் வந்து காம்போசிட் ராடு, கார்பைட் ப்ளஸ் ஃபைபர் கிளாஸ் ராட்ஸு. இது வந்து அக்லிஸ்டிக். இது நல்ல ஃபேமஸான ஒரு பிராண்ட் அக்லிஸ்டிக். பாருங்கள், ஷேக்ஸ்பியர்னாலே நீங்கள் நம்பி வாங்கலாம்.
இது வந்து இதுக்கு ரொம்ப சென்சிட்டிவான ராடு இது. ஒரு இது பெயிட் காஸ்ட்டு அப்படியே ஒரு இது காம்போ ராடு ப்ளஸ் பெயிட் காஸ்ட்டு ரீல் வரும். பாருங்க எவ்வளோ வேகமாக சுற்றுவாங்க. உள்ளே பார்க்கலாம் எவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக அப்படியே ரோல் ஆகுதுன்னு பார்க்கலாம் நீங்கள். இது பேக்கேஜே வந்து $109. இது வந்து ஐஸ் ஃபிஷ்ஷிங் ராடு எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். ஐஸ் ஃபிஷ்ஷிங்னா சின்ன டென்ட்டு மாதிரி ஐஸ் மேலே உட்காந்துட்டு ஹோல் பண்ணி ஐஸை அதுக்குள்ளே இந்த சின்ன ராடை உள்ளே விடுவாங்க. ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா டென்ட்டுக்குள்ளே உட்காந்துருப்போம், ஹீட்டர் இருக்கும், அதனால் பெரிய ராடு யூஸ் பண்ண முடியாது ஐஸ் ஃபிஷ்ஷிங்க்கு. அதனால் வந்து இந்த மாதிரி ராடை அவங்க யூஸ் பண்ணுவாங்க, ஈஸியாக இருக்கும். இது வந்து ஃபைபர் கிளாஸ் நிறைய கிராங்க் பைட்ஸ். இதெல்லாம் ஒரு கிராங்க் பைட்டு. இதெல்லாம் போட்டால் நீங்கள் பெரிய ஃபிஷ்லாம் பிடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். பெரிய ஸ்டைப்டு பேஸ், பைக் இந்த மாதிரி ஃபிஷ்லாம் பிடிக்கலாம். இந்த மாதிரி நிறையா ஹூக் இருக்கும், மாற்றினா கூட தப்பிக்க முடியாது. ஸ்பின்னர் வித் ஜிக்குங்க. கீழே இருக்க ஜிக்கு, இது மேலே இருக்க ஸ்பின்னர். நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு நம்ம ரீல் பண்ணும்போது இது அப்படியே சுற்றிக்கிட்டே வரும். இன்னும் மீன் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணி அதை கடிக்க வைக்கும் நம்மளுடைய லூரை. இது வந்து ரேட். இது ஃப்ளோட்டிங் பெயிட்டு, மேலே ஃப்ளோட் ஆகிட்டே வரும். ஆனால் கீழே இருந்து மீன் வந்து அப்படியே கேட்ச் பண்ணிக்கும். அப்புறம் இங்கே வந்து என்ன பாருங்கள், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லூஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைப்டு பேஸ்க்கு போடக்கூடிய பெரிய ஹூக்ஸு. ரொம்ப ஹெவி ஃபிஷ்ஷுக்கு போடலாம். அப்புறம் வந்து இதெல்லாம் ஃப்ளைஸ்ன்னு சொல்லுவோம். ஃப்ளைஸ் ஃபிஷ்ஷிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளைஸ். இது பாருங்கள் $6 எவ்வளோ குட்டியாக அழகாக பண்ணியிருக்காங்க. இதுவே ஒரு கலர் மாதிரி பாருங்கள், பூச்சி மாதிரியே இருக்கும். இந்த சம்மரில் வரக்கூடிய பூச்சி மாதிரி இருக்கும். ஃப்ளை ஃபிஷ்ஷிங் வந்து ஃப்ளோட் ஆகும் மேலே. நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சேன். பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் நிம்ப்புனா இது ஒரு அடுத்து வந்து எந்த லைன் ஃபிஷ்ஷிங் லைன் அப்படின்னு நம்ம வாங்கலாங்க. அதுக்கு வந்து என்ன மாதிரி ஃபிஷ் பிடிக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கணும். இங்கே வந்து நார்மல் மோனோ லைன் அண்ட் பிரைடட் அப்படின்றது. பிரைடட் லைன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிரைடட் லைன். இது மாதிரி இது பாருங்கள் 15 LB அப்படின்னா ஒரு 7.5 கிலோ கிட்ட ஃபிஷ்ஷை நீங்கள் பிடிக்கலாம். இதில் ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும், சின்ன லைன் மாதிரி, ஆனால் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுதான் பிரைடட். இது வந்து மோனோ லைன் சொல்லுவாங்க. இது வந்து மோனோ லைன் பாருங்கள். நம்ம சாதாரண பிளாஸ்டிக் ஒயரு, நல்ல பாலித்தீன் ஒயர். இது பாருங்கள் 30 LB 15 கிலோ கிட்ட ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் ஈஸியாக இதில் கிளீன் பண்ணலாம். அப்புறம் வந்து என்னுடைய ஃபேவரட் வந்து பிரைடரில் வந்து ஸ்பைடர் எக்ஸ்ட்ரூட் ஒயர். இதை நான் யூஸ் பண்ணுவேன். இது மோனோ லைன். இதுலேயே ஸ்பைடர்லேயே நமக்கு பிரைடர் இருக்குது. இது வந்து பாருங்கள் 500 யார்டு. இது வந்து 22.7 கிலோகிராம் ஃபிஷ் நீங்கள் பிடிச்சா கூட ஆட்டோமேட்டிக்காக கரைக்கு கொண்டு வந்துடும். ஈஸியாக நீங்கள் ரிட்ரைவ் பண்ணிடலாம். இது பயங்கர ஹெவி லைன். இப்போ கடையில் போய் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, எப்படி ஸ்பின் காஸ்ட்டு, பெயிட் காஸ்ட்டு ரீல்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேட்டைக்காரன் சேட்டைகள் தொடரும். God bless you.